மாயமான மலைவழி பகுதி 4. மறைந்த சகாப்தத்தின் உள்துறை. முந்தைய பகுதியில் ஆதவன் கந்தசாமியுடன் மலைவழியில் ஒரு மர்ம பாதையில் இறங்கி ஒரு பழமையான மண்டபத்தை அடைகிறான். அங்கே ஒரு மகுடம் அணிந்த மன்னன் அமர்ந்திருப்பதை காண்கிறான். ஆனால் அவன் உயிரோடு மர்மமான மன்னன். அந்த மண்டபம் பழைய தமிழ் கட்டிடக்கலையை பிரதிபலிக்கும்படி பெருமிதமான தூண்கள், பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள், காலத்தால் மோசமான வண்ணங்கள் கொண்ட சுவர்கள் ஆகியவற்றால் சூழப்பட்டிருந்தது. மன்னன் அமைதியாக அமர்ந்திருந்தான். ஆதவன் மெதுவாக முன்னேற கந்தசாமி அவனை பிடித்து கொண்டான். இது ஆபத்தானது ஆதவா, இந்த மன்னன் யார்? ஆதவன் அவனை நெருங்கினான். மன்னன் பழைய தமிழ் மன்னர்களைப் போல அகலமான சிவப்பு மற்றும் தங்க ஆடை, பெரிய பொன்மகுடம், கையில் தங்க செங்கொடி போன்ற ஒரு இரும்பு கோல் வைத்திருந்தான். ஆனால் அவன் உயிரோடு இருக்கிறானா? பழைய சாபத்தின் மறைந்திருக்கும் அந்த மன்னன் அசையவில்லை. ஆனால் அவனது உடல் புதையல் வைக்கப்பட்ட மெய்யான இராணுவ வீரர்களை போன்ற சாயல் கொண்டிருந்தது. அவனை நெருங்கியதும் மறைந்திருந்த கல்வெட்டுக்கள் வெளிச்சம் கொண்டன. தமிழில் பொறிக்கப்பட்ட வார்த்தைகள்: ராஜசேகர மன்னன், மரணத்தை வென்று வாழும் மன்னன். ஆதவன் தன் கையால் அந்த கல்வெட்டினை தொட அந்த கணம் மன்னன் கண்களை திறந்தான். மன்னனின் சபதம் நிஜமா, சாபமா? யார் நீர்? எதற்கு இங்கு வந்தீர்? அந்த குரல் நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிவந்த ஓசை போல் இருந்தது. கந்தசாமி அதிர்ச்சி அடைந்தான், பின்னால் சென்றான். ஆனால் ஆதவன் தன்னுடைய பயத்தை மறந்து கேள்வி கேட்டான். நீங்கள் ராஜசேகர மன்னனா? மன்னன் மெதுவாக எழுந்து நின்றான். அவனது உடல் முழுவதும் பெரும் சரும கோடுகள், வெளுத்த தோல், ஆனால் கண்களில் ஒளி இருந்தது. ஆம், நான் ராஜசேகர மன்னன். 1000 ஆண்டுகளாக இந்த இடத்தில் நான் மறைந்திருந்தேன். மாயவழியின் ரகசியம். ஆதவன் மண்டபத்தின் மீது பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகளை படிக்க தொடங்கினான். அவை ஒன்றாக இணைக்கப்பட்ட ஒரு வரலாற்று புத்தகம் போல இருந்தது. இந்த இடம் உண்மையில் ஒரு சாபத்தால் பூட்டப்பட்ட இடமா? மன்னன் சிறிய சிரிப்புடன் கூறினான், இல்லை, இது உண்மையான நிதானம், நம் தமிழ்நாட்டின் மறைந்த செல்வம். ஆனால் எத்தனையோ பேர் இதை உண்மை என நம்பினார்கள். அந்த வார்த்தைகள் கேட்டு கந்தசாமி ஆச்சரியத்துடன் பார்த்தான். அப்போ அந்த வழியில் போனவர்கள் திரும்பி வராதது ஏன்? மன்னன் மெதுவாக சொன்னான், அவர்கள் எவரும் உண்மையை அறிய விரும்பவில்லை. அவர்கள் பேராசையால் வந்தவர்கள். அந்த பேராசை அவர்களை இழுத்தது. கொடிய திருப்பம். ஆதவன் இதுவரை கேட்டதெல்லாம் பழைய கதைகள் போல இருந்தது. ஆனால் அடுத்த கணம் மன்னன் தனது தங்க கோலை மேலே தூக்கினான். தூண்களில் ஒளிரும் எழுத்துக்கள் மாறின. அந்த மண்டபம் ஒரு பெரும் புதையல்களால் நிரம்பி இருந்தது. தங்க நாணயங்கள், வைரங்கள், பழைய தமிழ் நூல்கள், கற்களால் ஆன சிற்பங்கள் அனைத்தும் வெளிச்சத்தில் மின்னின. ஆனால் மன்னன் மெதுவாக பேசியவாறு ஒரு பெரும் வாயிலை திறந்துவிட கீழே இருந்து குழியில் இருந்து மனித உருவங்கள் எழுந்தன. அவர்கள் அனைவரும் மங்கலான கண்கள், வெண்மை நிற உடல்கள், காலத்தால் சிதைந்த ஆடைகள் அணிந்திருந்தனர். அவர்கள் யார்? இவர்கள் என் இராணுவ வீரர்கள். மாயமானவர்கள் திரும்பி விட்டார்களா? மாயமான மலைவழி பகுதி 5. சாபத்தில் ஈடுபட்டு வந்தவன். முந்தைய பகுதியில் ஆதவன் மற்றும் கந்தசாமி ராஜசேகர மன்னனின் மர்ம மண்டபத்தில் மறைந்திருந்த தொன்மையான திறந்து விட்டார்கள். ராகவன் இராணுவ வீரர்கள் எழுந்து நிற்க புதையல்களின் வெளிச்சம் மண்டபத்தை மறைக்கும் போது மன்னன் சாப மரணத்தின் நிழல். நான் இதை உங்களுக்காக வைத்திருக்கவில்லை என்றார் மன்னன். ஆதவன், கந்தசாமி இருவரும் திகைப்புடன் நோக்கினார்கள். இந்த புதையல் தமிழ்நாட்டின் உண்மையான செல்வம். இதை
பாதுகாக்கவே நான் உயிரோடு இருந்தேன் என்று மன்னன் மெதுவாக தன் தங்கச் செங்கோடியை தூக்கினான். அந்த சங்கு முழுமையுடன் ஒலிக்க மண்டபத்தின் சுவர்களில் பொறிக்கப்பட்டிருந்த தமிழ் எழுத்துக்கள் ஒளிர ஆரம்பித்தன. இது சுதந்திரத்திற்கான சபதம். இந்த இடம் விட்டு வெளியேறுபவர்கள் இனி சாபமின்றி வாழலாம். 2. மாயத்திலிருந்து விடுபட்டு வந்தவர்கள். மன்னனின் குரலோசை முடிந்தவுடன் மண்டபத்தில் இருந்திருந்த இராணுவ வீரர்கள் அனைவரும் கண்ணீருடன் அவரை நோக்கினார்கள். அரசே, நீங்கள் எங்கள் மீது இருந்த சாபத்தை தீர்த்து விட்டீர்கள். அவர்கள் உடல்களில் இருந்த வெண்மை மறைந்து சிதைந்த தோல் மறைந்தது. சாதாரண மனிதர்களைப் போல மாறினார்கள். நாம் எதற்காக இங்கு இருந்தோம் என்பதை புரிந்து கொண்டு இப்போது சுதந்திரமாக நாம் வாழலாம் என்று நினைத்தார்கள். மன்னன் மெதுவாக பேசினார். நீங்கள் அனைவரும் போய் உங்கள் சந்ததிகளுடன் சேருங்கள். தமிழ்நாட்டின் செல்வத்தை பாதுகாக்கும் தாரகைகளாக நீங்கள் மாறுவீர்கள் என்று கூறினார். 3. மாயமான மரபு. உண்மையை சோதிக்கும் பயணம். ஆதவன் மண்டபத்தின் மையத்தில் இருந்த பொக்கிஷத்தை பார்த்தான். இது இப்போது என்னை சொந்தமாக கொள்ள வேண்டுமா? மன்னன் சிரித்து கொண்டு சொன்னார். இல்லை, நீங்கள் இதை உலகிற்கு கொண்டு சென்று பாதுகாக்க வேண்டும். இந்த செல்வம் மாறாமல் இருக்கும் வரை நம் மரபு மாறாது என்று கூறினார். மணியின் ஒளியில் கந்தசாமி நெகிழ்ந்து நம் உண்மையிலேயே பெரும் புதையலை அடைந்தோம் என்று கூறினார். 4. சாபத்தின் முடிவு. ஆதவன், கந்தசாமி மற்றும் மறைந்த இராணுவ வீரர்கள் மண்டபத்திலிருந்து வெளியே வந்தனர். மலைவழியின் இருள் சூரிய ஒளியில் மாற்றம் பெற்றது. அந்த இடம் எல்லோருக்கும் மர்மமாக இருந்தாலும் இப்போது அது மனிதரின் நம்பிக்கையான சின்னமாக மாறியது. மன்னன் மாயத்திலிருந்து விடுபட்டவன் மறைந்து விட்டான். கதையின் முடிவு. இந்த மலைவழி சுதந்திரம் பெற்றுவிட்டதாக ஆதவன் கூறினான். கந்தசாமி அதிர்ந்த மனதுடன் நம் பயணம் இனிய புதையலுடன் முடிந்தது. கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்டில் கூறவும். நன்றி, வணக்கம்.